ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிசிக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சைபர் செக்யூரிட்டினா என்ன. நான் ரீசெண்டாக நிறைய பேர்கிட்ட சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி என்ன ப்ரோ, ஹேக் பண்ணுறது பேர் சைபர் செக்யூரிட்டின்னு கேட்டிருந்தாங்க. அது நார்மல் தான். ஆனால் ஒரு சிலர்ல என்ன கேட்டாங்கன்னா, சைபர் செக்யூரிட்டினா சைபர் கிரைமா அப்படின்னு கேட்டாங்க. சைபர் கிரைம்னா தப்பு பண்றது, அஃபென்சிவ், இல்லீகல், அது பேர் தான் சைபர் கிரைம். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பர்சனுக்கே தெரியாம அவங்களோட டேட்டாவை திருடுறது, அவங்க பாஸ்வேர்டை கிராக் பண்றது, அந்த மாதிரி அவங்க டிவைஸை அஃபெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து சைபர் கிரைம். அது ரொம்ப தப்பானது. நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் போலீஸ்ல சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா சைபர் கிரைம்னு சொல்ல மாட்டாங்க, சைபர் கிரைம் போலீஸ்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான கேஸ், இந்த ஆன்லைன் ஃப்ராடு, இந்த மாதிரி இந்த சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கிறவங்க பேரு தான் சைபர் கிரைம் போலீஸ். புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கேட்கலாம், ப்ரோ ஹேக்கிங்னாவே இல்லீகல், அஃபென்சிவா, அது சைபர் கிரைமா, அப்ப நான் ஹேக்கிங் கத்துக்கூடாதா, அது தப்பா ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஹேக்கிங்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு மலிஷியஸ் ஹேக்கிங், இன்னொன்று எத்திக்கல் ஹேக்கிங். மலிஷியஸ் ஹேக்கிங் தான் அந்த சைபர் கிரைம். ஒரு பர்சனுக்கே தெரியாம டேட்டாவை கிராக் பண்றது, ஒரு பர்சனுக்கே தெரியாம டேட்டாவை திருடுறது, அவங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்றது, இதெல்லாம் அந்த மலிஷியஸ் ஹேக்கிங்ல வரும். எத்திக்கல் ஹேக்கிங்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துவாங்க. அந்த கம்பெனி புதுசாக ஏதோ ஒரு வெப்சைட், ஏதோ ஒரு ஆப் ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்ற போது வெளியே இருந்து மலிஷியஸ் ஹேக்கரும் அதை ஈஸியா ஹேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதுல எதனா இஷ்யூஸ் இருக்கா, எதுனா அந்த ஹேக்கர்ஸ் உள்ள வரத்துக்கு எதனா வழி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. இந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அந்த மலிஷியஸ் ஹேக்கர்ஸ் மாதிரி திங்க் பண்ணி லீகலா கம்பெனியோட பர்மிஷனோட அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கிராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுல எதனா பக் இருந்துச்சுன்னா, கிராக் பண்ண முடிஞ்சுன்னா, இந்த பக் இருக்கு, இந்த வர்னபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ஓப்பன் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங். மலிஷியஸ் ஹேக்கிங் பண்ணீங்கன்னா அதுக்கு ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்? நான் அதுல 2 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒன்னு, பேசிக் ஆஃப் மலிஷியஸ் ஹேக்கிங் அண்ட் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், செக்ஷன் 66 படி 3 years imprisonment, அதான் ஜெயில், அப் டு 5 lakhs வரை ஃபைன். சம்டைம்ஸ் 2மே கூட இருக்கலாம். இன்னொரு ஆக்ட் செக்ஷன் 66C ஒன்னு இருக்கு. அது இந்த இல்லீகல் பாஸ்வேர்ட் கிராக்கிங். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒய்ஃபை ஹேக் பண்ணிட்டேன், ஒய்ஃபை பாஸ்வேர்ட் ஹேக் பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டு ஒய்ஃபை ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அது இல்லீகல், சைபர் கிரைம். அவங்களோட பர்மிஷனே இல்லாம ஹேக் பண்றது சைபர் கிரைம். அதுக்கும் இந்த செக்ஷன் 66C அப்படின்ற செக்ஷன் படி உங்களுக்கு 3 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 1 lakh வரை ஃபைன் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சைபர் கிரைம் தப்பு, இந்த மலேசியஸ் ஹேக்கிங்ன்றது தப்பு. எத்திக்கல் ஹேக்கிங்ன்றது நல்ல பிராக்டிஸ். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் நம்மள இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவா வச்சுக்கோ. நம்ம டிவைஸோ நம்ம டேட்டாவோ எங்கேயும் நம்மளுக்கு எந்த சைபர் கிரைம்ஸோ நடக்காம தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கத்துக்கிறது. ஓகே, சைபர் செக்யூரிட்டியில நிறைய இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல சைபர் செக்யூரிட்டியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்புறம் இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவா நெக்ஸ்ட் வீடியோல நான் போறேன். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.